தளபதியோட படம் வந்து ரொம்ப ஒரு 1 year கழிச்சு ரிலீஸ் ஆகுது. லாஸ்ட் டைம் October 19 ரிலீஸ் ஆச்சு லியோ. ஸோ ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்னும் ஒரு படம் தான் நடிக்க போகிறதா சொல்லியிருக்காரு தளபதி. ஸோ அதை நினச்சா கொஞ்சம் மனசு கஷ்டமாகுது. பட் இந்த தடவை நாங்கள் மட்டை பண்ணோன்ட்டு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கா. படம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி இருக்கோம் படத்துக்காக. அப்பா பையன் கேரக்டர் என்ன பண்ணியிருக்காங்க, எப்படி சூட் ஆகுமா, அது எப்படி நினைக்கிறீங்க? அப்பா கேரக்டர் அது மாதிரி பண்ணியிருக்காரு, எனக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். ஸோ அது பண்ணுறது அதுக்குன்ட்டு நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிகில் வந்து அப்பா பையன் கேரக்டர் பண்ணார். ஆனால் இதில் ஏஐ யூஸ் பண்ணி அவர் இன்னும் கொஞ்சம் எங்கராக காமிச்சிருக்காங்க. ஸோ நல்லா ஹிட் ஆகும். ப்ளஸ் ஏஐயில் கேப்டன் சார் எடுத்துகிட்டு வராங்க. அது ரொம்ப வரவேற்பட்ட விஷயம் அது. ஸோ ரொம்ப எக்ஸைட் ஆகிறோம். இஸ் அ குட் டைரக்டர், நல்லா பண்ணியிருப்பாரு. ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ரொம்ப நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கேன். உள்ள போயிட்டு கத்தல தொண்டை அப்படியே கட்டிடணும், அந்த அளவு கத்த போறேன். ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது கொஞ்சம் அதை நினைச்சா கொஞ்சம் மனசு கஷ்டம், ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் மக்களுக்காக நல்லது பண்ண போறேன்னு சொல்ல உடனே கொஞ்சம் இதுவா இருக்கு. ஏன் இப்படிலாம் கொத்து விடுறீங்க? எல்லாருமே இந்த உலகத்துல இந்த சமுதாயத்துல பாத்தீங்கன்னா யார் வேணாலும் நிக்கலாம். அதை பத்தி இது இல்லை. ஸோ நல்லது பண்ணா போதும், அவ்வளவுதான். நல்லது பண்ணுவாரு நம்புறோம். ரொம்ப எக்ஸைட்டா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1.5 இயர்ஸ்க்கு அப்புறம் நாங்க பார்க்க போறோம். ஸோ அதோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, நம்ம தலை தோனி வேற உள்ள இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. அப்புறம் தலை அஜித்தோட ரெஃபரன்ஸ் இருக்குன்றாங்க. அப்புறம் இவர் நிறைய ஸ்டார்ஸ் நிறைய பார்க்கலாம். இதுல தளபதி வந்து டபுள் ஆக்டிங் பண்ணியிருக்காங்க அப்பா பையன், அதோட கருத்து? டபுள் ஆக்டிங் சொல்றதோட நிறைய லீக் வருது. இது வந்து விஜயே ஒரு ஆக்டர் சாரே வந்துட்டு ஒரு வில்லன் ரோல் பண்ணியிருக்காங்க மாதிரி சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஓகே, ஏஐல வந்து விஜயகாந்த் சார் எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஆமாம் சார், ஆக்சுவலி இறந்ததுக்கப்புறம் அவர் ஸ்க்ரீனில் பார்க்குறது பொழுது கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும். ஒரு ஏஐயில் பார்க்குறோம். இதுக்கு முன்னால் என்ன படம் வந்துச்சுன்னா, இதுக்கு முன்னால் ஏஐயில் ஒரு இவர் விவேக் பார்த்தோம்ல இந்தியன் 2ல, அதே மாதிரி இது. ஆமாம், மாநாடு, மங்காத்தா, அந்த மாதிரி ஒரு பிளாக் பஸ்டர் மூவி கொடுத்துருக்காரு. லாஸ்ட்டாக மாநாடு பண்ணாருன்னு நினைக்கிறேன். இந்த படமும் பெட்டராக தான் பண்ணுவார். ஹைப்பா தான் இருக்குதுல்ல, நல்லா தான் இருக்குது. இல்ல வழக்கம் போல அண்ணன் படத்துக்கு எப்படி போறோமோ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல உள்ள போறோம். நல்லா தான் இருக்கும். ஒரு எமோஷனலான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் ப்ரோ. சந்தோஷம் கலந்த ஒரு எமோஷனல் அது. ஏன்னா இன்னும் ஒரு படம் தான், இந்த படத்துக்கு அப்புறம் இன்னொரு படம் தான் நடிக்க போறாருன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு மேல தியேட்டர்ல பார்க்க முடியாதுன்ற ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ ஆனால் ஒரு எமோஷனலா தான் இருக்கு, சந்தோஷமும் இருக்கு, பட் மிக்ஸ்டா ஒரு எமோஷனலும் சேர்த்து இருக்கு இந்த வாட்டி. அப்பா பையனை நடிச்சிருக்காரு, எப்படி பண்ணிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? ட்ரெய்லர்ல பார்த்தோம். முதல்ல வந்து அந்த ஸ்பார்க் பாட்டு வரும்போது கொஞ்சம் நிறைய கிரிட்டிசிசம் இருந்தது, மூஞ்சி சரியில்லை அப்படின்னு. ஆனா பார்த்தா ட்ரெய்லர்ல வந்து அதை கரெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பா 2 சைடும் விஜய் தளபதி நடிக்கிறதுனால கண்டிப்பா அது ஒரு ஃபயரா தான் இருக்கும். கண்டிப்பா
ஏல வந்து கேப்டன் சார் காமிச்சிருக்காங்க. அதை பத்தின கருத்து என்ன? ரொம்ப சந்தோஷம் தான் சும்மா ரொம்ப சந்தோஷமா தான் ப்ரோ இருக்கும். ஏன்னா ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அவரை பார்த்து, நம்ம ஒரு படத்துல பார்த்து, பிளஸ் வந்து கட்சி மீட்டிங்கும் கடைசியா ஒரு வாட்டி பேசி நம்ம ரொம்ப நாள் ஆயிடுச்சு பார்த்து, ஒரு ஸ்கிரீன்லயோ ஒரு நேர்லயோ பார்த்து ரொம்ப நாள் ஆனதுனால இது ஒரு டிஃப்ரெண்டான, கண்டிப்பா அது ஒரு பிளாஸ்டிங்கான ஒரு வைபா தான் இருக்கும் கண்டிப்பா தியேட்டர்ல. வெங்கட் பிரபு சாரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் வந்து எப்படி சொல்றது, ஒரு படத்துக்கு புதுசா ட்ரை பண்ணணும் தான் நினைப்பார். ஏன்னா என்னைக்குமே வந்து நம்ம அவரை பண்ண படம்லாம் பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடான ஒரு இது எதுவுமே இருக்காது, புதுசா ட்ரை பண்ணுவார். ஸோ நம்ம மாநாட்டிலே பார்த்துருப்போம், அது ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு ஸ்டோரி, பட் ஆனால் அவரால் தான் அது முடிஞ்சது. ஸோ கண்டிப்பா இதுவும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரியா தான் இருக்கும். தளபதி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு தளபதியா தான் நம்ம கண்டிப்பா பார்ப்போம். தளபதி ஒரு மூவி தான், அதுக்கப்புறம் பிரியமாக போறாரு. அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சந்தோஷம் தான் ப்ரோ. தமிழ்நாடு சிஎம் ஆனா அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சந்தோஷம் தான். இது வந்து படத்தை தியேட்டர்ல வந்து நம்ம படம் பார்க்கறது ஒரு டிஃப்ரெண்டான ரெண்டுமே டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இது ஒரு சந்தோஷம், அது ஒரு சந்தோஷம். படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கு? உண்மையா சொல்லணும்னா எக்ஸ்பெக்டேஷன் கம்மியா வச்சது நல்லது தான் ப்ரோ. ஏன்னா ப்ரொடியூசரே இப்போ சொல்லியிருப்பாங்க நிறைய பேட்டியில, நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன், நம்ம ஒரு திங்கிங்ல வந்தோம்னா எல்லாரோட திங்கிங்கை வந்து யாராலையும் பண்ண முடியாது. ஒரு டைரக்டரோட திங்கிங் வச்சு தான் படம் எடுக்க முடியும். ஸோ நம்ம எக்ஸ்பெக்டேஷன் தளபதி விஜயை பார்க்கறது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, அது வேற. எப்பவுமே அது ஒரு டிஃப்ரெண்டான வைப்பு தான். ஸ்டோரி பொறுத்த வரைக்கும் அது எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சிருக்கோம் நாங்கள். ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம் நிறைய, அந்த படத்துல பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கும், செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் மிக்ஸ்ட் ரிவ்யூவா இருக்கும். ஸோ இது அப்படி இருக்காதுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அது கண்டிப்பா அது மாதிரி இருக்காதுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா. அதிகமா தான் இருக்கு கண்டிப்பா, ஏன்னா தளபதி படம் அப்படின்றனால. சோ நாங்க பெங்களூர்ல இருந்து இந்த படத்துக்காக தான் இங்க வரைக்கும் டிராவல் பண்ணி வந்திருக்கோம். சோ செலிப்ரேஷன் ரொம்ப கம்மியாயிடுச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? தளபதி இருந்தாலே செலிப்ரேஷன் தான். அதுக்கு மேல ஸ்கிரீன் உள்ள போய் பாத்து. ஆமா அவ்வளவுதான், ஸ்கிரீன் உள்ள போய் பார்த்துக்கணும். தளபதி ஸ்கிரீன்ல இருந்தா போதும், அவ்வளவுதான். யுவான் காம்போ தளபதி காம்போ ரொம்ப வருஷத்துக்கு பிறகு ஜாயின் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு அந்த வரிசையில எந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு? எங்களுக்கு மட்ட சாங் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, அப்புறம் சின்ன சின்ன கண்களை தளபதி பாடினது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ வெயிட்டிங். தளபதி சாரோட எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு படம் ஒரு வெற்றி படமா அமையும். கண்டிப்பா அதுவும் இன்னும் ஒரு படம் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பட் கண்டிப்பா அதை அடிச்சுதான் ஆகணும்ன்ற அளவுக்கு தான் இருக்கு. பார்க்கலாம். பிகாஸ் எல்லாருமே பயங்கரமா டிக்கெட்ஸ் கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. கண்டிப்பா எனக்கு தெரியல, சினிமா தான் பார்க்கணும். தெரியல, அதுவுமே இனிமே தான் பார்க்கணும். பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. பிகாஸ் தளபதியோட இன்னும் ஒரு படம் தானே இருக்கு. அப்படிங்கும்போது ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு தான் செய்யுது. ஸோ எங்களுக்கு ஸ்கிரீன்ல இருந்தா போதும், வேற எதுவுமே வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கு. ஆமா, அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பட் ஆனா சேஃப்டி ரீசன்ஸ்ன்றனால அவங்க பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறோம். டிக்கெட்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்கினோம். பட் ஆனா அதை சொல்ல விரும்பல. கொஞ்சம் நிறைய பேர் தெரிஞ்சவங்களை அந்த மாதிரி ரீச் பண்ணி அந்த மாதிரி கொஞ்சம் தான் கிடைச்சிச்சு. ஈஸியாலாம் கிடைக்கல. ஆமா அந்த மாதிரி தான் கொஞ்சம் தெரிஞ்சவங்களை அந்த மாதிரி இது பண்ணி தான். கண்டிப்பா சாரி தரேன், பட் கண்டிப்பா அதுவுமே ஒரு புது விஷயம் தான். பிகாஸ் வந்துட்டு ரொம்ப நாள் யாருமே ஸ்கிரீன்ல அது பார்க்கல, லைக் அவங்கள பார்க்கல இல்லையா. ஸோ கொஞ்சம் அவங்க நிறைய ஃபேன்ஸ் இருந்திருக்கலாம். மேபி அவங்களை திருப்பி இப்போ கொண்டு வரது ஒரு வித்தியாசமான விஷயம் தான். ஸோ ஸ்கிரீன்ல பார்க்கலாம். பார்த்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் போட்டிருக்காங்க. கரெக்ட், அதுவும் வந்துட்டு ஒரு பெரிய விஷயம். ஸோ பார்த்தா தான் தெரியும் மிச்சம் எல்லாமே. தளபதி மட்டுமே. கோட் படத்துக்கு நாங்க கண்டிப்பா நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்திருக்கோம். இந்த காம்போ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஹிட் ஆகும். அப்பா என்ன நடிச்சிருக்காரு? யாரெல்லாம் இந்த ஃபேஸை பார்க்க முடியாதுன்னு நினைச்சாங்களோ அதே ஃபேஸை திருப்பி ரீக்ரியேட் பண்ணி அந்த ஃபேஸை வந்து கொண்டாடுற அளவுக்கு பண்ணியிருக்காரு. கண்டிப்பா நல்லா இருக்கும். ரோகிணில செலிப்ரேஷன் எப்படி? நல்லா இருக்கு.
இதுல கேப்டன்ல வந்து ஏல காமிச்சிருக்காங்க. இதோட கருத்து அவங்க 2 பேரும் காம்போ நானும் எதிர்பார்க்கறேன் நல்லா வரும்ட்டு. தளபதிக்கு தான் இன்னும் ஒரு படம் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை சொல்லாதீங்க ப்ரோ, இப்பயே நான் அழுதுருவேன் ப்ரோ. அதனால கண்டிப்பா மேம் அவர் முக்கியமாக தான் வரப்போறாரு. வந்தாலும் தியேட்டர்ல இது மாதிரி வந்து ஒரு சந்தோஷமா பாக்குற மாதிரி முடியாதுல்ல, அதனால அது கொஞ்சம் கஷ்டம் தான். வெங்கட் பிரபு பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் எப்பொழுதுமே கொஞ்சம் நல்ல ஜாலியான ஃபிலிமா இருக்கும். அதனால இப்ப தளபதி ஆல்ரெடி ஜாலியா தான் நடிப்பாரு. சோ அது ரெண்டும் காம்போ இருக்கும் போது நல்லா இருக்கும். மங்கத்தை விட இது ஹிட் ஆகும் நான் நம்புறேன். யுவன் சார் காம்போ வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கு. அதை பத்தி தளபதியோட யுவன் சார் காம்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கு. அது சாங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். இப்ப வந்த சாங்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கு. பசங்க எல்லாமே அப்படியே கட கட கடன் பாட ஆரம்பிச்சிடறாங்க. சோ அதனால நல்லா தான் இருக்கு, ஹிட் ஆகும். தியேட்டர்ல இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் இப்ப கொஞ்சம் காமிச்சினா நல்லா இருக்கும். ஐயோ அதெல்லாம் நான் இப்ப காமிச்சேன்னா அவ்வளவுதான், என் ஹஸ்பண்ட் என்ன திட்டுவாரு. தளபதி படம் பார்க்க வந்திருக்கீங்க. எப்படி எக்ஸைட்மெண்டா இருக்கீங்களா இல்ல? செம எக்ஸைட்மெண்டா இருக்கேன் ப்ரோ. என்ன நினைக்கிறீங்க? நல்லா தான் இருக்கும் ப்ரோ எப்படியா இருந்தாலும். ஏன்னா இப்போதான் வந்து வெங்கட் பிரபு ஃபிலிம்னாலே நல்லா தான் இருக்கும். அதுல வேற தளபதி நடிக்கிறாருன்னா அது டபுள் ஆக்ஷன்னா வரல ஒன்று. ஓகே, இதுதான் தளபதிக்கு இன்னும் ஒரு படம் தான் இருக்குன்றாங்க. அதுக்கப்புறம் சிஎம் ஆயிடுவாரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது கொஞ்சம் ஃபீலிங்கா தான் இருக்கு. இருந்தாலும் அவர் சிஎம் ஆகி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் தான் நினைக்கிறாருன்னு தோணுது. தியேட்டர்ல எக்ஸ்பெக்டேஷன் எப்படி? வேற லெவல்ல இருக்கும் ப்ரோ. அதெல்லாம் அது அது தானா அப்பதான் வரும் ப்ரோ. 500 கோடி கிரேட்டஸ்ட் ஆல் டைம். எம்ஜிஆருக்கு ஒரு நல்ல நேரம் மாதிரி, அண்ணனுக்கு ஒரு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். தளபதி ஐலவ்ல சொல்லிட்டு அண்ணே சுகந்தியாகிய நான் உங்களை லைக் பண்றேண்ணா, அவ்வளவுதான். ஓகே டே 70 படம் ஒண்ணு இருக்குது, வெயிட் பண்ணுவோம். அந்த படம் என்ன எவ்வளவு ஹைப் கொடுக்க போகுதுன்னு தெரியல. கண்டிப்பா அவர் நடிப்பாரு. ஓகேவா? டிக்கெட்டா நேர்மையா கிடைச்சிச்சு. சிவன் கொடுத்தாரு. வர தளபதியா நாளைய தீர்ப்புல அவர் பட்ட கஷ்ட நஷ்டத்துக்கெல்லாம் இன்றைய தளபதி நாளைய ஃபியூச்சர் சிஎம் மாதிரி கிரேட்டஸ்ட் ஆல் டைம் வந்து இந்த நாட்டையே கலக்க போகுது. எம்ஜிஆர் ஐயாவுக்கு ஒரு நல்ல நேரம் மாதிரி அண்ணனுக்கு வந்து இந்த படம் வந்து எந்நேரமும் கொண்டாடுற படமா அவருக்கு 69வது படம் அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு நீங்க பாத்திருக்கீங்க, கஷ்டம் விட்டு வைக்கலனாலும் என் சிங்கம். ஓகேவா? சிங்கம் இது சிங்கம் வேட்டை ஆடும் போதிலே வேடிக்கை மட்டும் பாருடா, தலகாலத்துல ஆடாது உசுப்பி பொட்டுல கட்டுவா அப்படின்ற மாதிரி அன்பா வந்திருக்கிறாரு. அந்த படத்துல வர வரி மாதிரி கண்டிப்பா இந்த படம் 1500 கோடி ஆல்ரெடி 450 கோடி அடிச்சிட்டோம். ஓகேங்களா? மிகப்பெரிய வெற்றி பெற்றாச்சு. இங்க பாருங்க, இவ்வளவு மக்கள் கூட்டம் இருக்குது. அதுவே வெற்றிக்கு உண்டான இதுதான். என்ன எதிர்பார்க்கறீங்க? தலைவர் என்னவா இருக்கு இந்த படத்துல? இதுக்கப்புறமா அவர் படம் நடிக்க மாட்டேன்னு சொல்லிருக்காங்க. இல்ல அது இன்னொரு படம் இருக்குல்ல, இன்னொரு படம் வந்த பிறகு நாங்க கேன்வாஸ் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? கண்டிப்பா கேன்வாஸ் பண்ணிக்குவோம். அவருக்கு எண்டே கிடையாது. தமிழ்நாட்டுக்கு அவரு வந்து நமக்கு கிடைச்ச கிஃப்ட். அவருக்கு என்னைக்குமே எண்டே கிடையாது. அவரு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தான். கரெக்டா விபி வெங்கட் பிரபுனா கரெக்டா ஒரு பேரை சூஸ் பண்ணிருக்கீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர், ஆல் தி பெஸ்ட். என் கேப்டன் வந்து கேப்டன் பிரபாகரனா வந்திருக்குப்பா. கேப்டன் பிரபாகரனா அழகு சுத்தம், கருப்பு தங்கம், இந்த நாட்டோட சிங்கம். அது போயிடுச்சு. நான் நினைச்சு அழுதுகிட்டே இருந்தேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், என் சிங்க தலைவன் வராரு. மறுபடியும் கேப்டன் பிரபாகரனா வந்து அப்படியே மிரட்டி புயலா புரட்சியா வந்து நம்ம தளபதிக்கு வந்து சப்போர்ட் பண்ண வந்திருக்கிறாரு. என்னைக்குமே நாங்க விசுவாசத்தை மறக்க மாட்டோம்ன்றது மாதிரி தளபதி அண்ணன் கரெக்டா ஒரு முடிவு எடுத்து கேப்டன் பிரபாகரன் இறக்குனாரு பாரு. அதிலே ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுடா. அவ்வளவுதான்டா. 500 கோடி கேப்டனுக்குடா, 1000 கோடி தளபதிக்குடா. அவ்வளவுதான். என் பேர் சுகந்தி, அண்ணனோட தங்கச்சி. ஓகேவா? என் பையன் மிகப்பெரிய தளபதியோட ஃபேனு. நான் தலை ஃபேன் தான். ஓகேவா?